ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக 4ஆம் இடத்துல குரு நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோம். 4ஆம் இடத்துல குரு நின்றுச்சுன்னா தர்ம உத்திரர் 4லே வனவாசம் அப்படி போனதும் அப்படிம்பார் ஒருத்தர். குரு 4ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா தர்ம உத்திரர்கள் வனவாசம் போனாங்க, அது மாதிரி இடமாற்றங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க 4ஆம் இடத்துல குரு நிற்கிதா, கேந்திர கோணந்தண்ணில் கிளர்குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக ரெண்டினில் புதனுஞ்சார ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான் அப்படின்னா நல்லா படிப்பார், யோகக்காரன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிச்சுறான். இப்போ ஒரு கான்ட்ராவர்சி வந்துடும், இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது? அப்போது இது மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயங்கள்ங்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதாவது இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கட்டுமா, அல்லது திருமணத்துக்கு ஜாதகத்தை கையில் எடுக்கட்டுமா, அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணட்டுமா, அல்லது வெளிநாட்டில் இவ்வளோ காலம் இருந்துக்கிட்டு இருக்கமே நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாமா, சொத்து வாங்கலாமா, இது மாதிரியான ஷார்ப்பான கொஸ்டினாக இருக்குன்னா அதில் ஒருத்தர் இல்லை வேண்டாம் இப்போ நீங்கள் பண்ணுறது சரி வராது அப்படின்னும், இன்னொருத்தர் இல்லை இப்போ செய்யலாம் நீங்கள் சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறத பரவலாக பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலையை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான தன்னுடைய கணிப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பார்க்கக்கூடிய அந்த விஷன் அதில் வேறுபடுறதுங்கிறதுல. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த வாய்ப்பாடு எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள், 1 2 2 4 3 2 6 4 2 8ன்னு எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரூல்ஸை போட்டு அதன்படி எழுதினாலும் அதை பின்னால் நம்ம பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த புத்திசாலித்தனம் ஞானம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதையெல்லாம் சேர்த்து இந்த அனுபவத்தையும் சேர்த்து படித்ததையும் சேர்த்து அப்படி ஒரு மொத்தமாக கொடுக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் மருத்துவருக்கு படிக்கிறார், டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லா விதமான நோயாளிகளையும் ட்ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே காமிச்சிருவாங்க. பட் இதில் இல்லாமல் இவர் சர்வீஸ் படிப்பெல்லாம் முடித்து தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அவர் தான் சீஃப் டாக்டருங்கிற மாதிரியான அமைப்பில் அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காருங்கிறப்ப எதுலேயுமே சம்மந்தப்படாத இவர் படிக்கிறப்ப பார்க்காத புதுவிதமான கேஸ் எல்லாம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட முடியாது இல்லையா, அப்போ புதுவிதமான கேஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம முதல்ல இந்த இதுக்கு இப்படி பண்ணோம், இதுக்கு இப்படி பண்ணோம், இதையும் கம்பைன் பண்ணி கூட இந்த வைத்தியத்தை பண்ணோம்னா இவர் சரியாயிருவார், பிழைச்சிக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் அவங்க முடிவு பண்ணி அப்புறம் அந்த வைத்தியத்தை அப்படி பார்ப்பாங்க. அது அனுபவத்தால் வர்றது. இதே தான் ஜோசியத்துலேயும். ஜோசியம் என்ன பண்ணோம்னா 4ஆம் இடத்துல குரு நிற்கிதா அது தப்பு அப்படின்னு ஒரு கிரந்தத்துலேயும், 4ஆம் இடத்துல குரு நிற்கிறது சரி அப்படின்னு இன்னொரு கிரந்தத்துலையும் இருக்குதுன்னா இதில் மிகப்பெரிய வேறுபாடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம உத்திரர் 4லே வனவாசம் அப்படி போனதும்னா அவருக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தப்போ கிளம்புனார் வனவாசம் அப்படின்னும், இவங்க சொல்கிற பலன் அது என்ன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திர கோணந்தண்ணில் கிளர்குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக ரெண்டினில் புதனுஞ்சார ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான்னா 4ஆம் பாவத்தில், அதாவது லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதத்துலேயும் வேறுபாடுகள் வந்துடலாம். அல்லது நம்ம இந்த இதில் படிச்சுக்கிட்டு வர்றோம், அடுத்து நம்ம பார்க்குற ஜாதகம் அந்த அனுபவத்தை இதோட சேர்த்து அவங்க படித்ததையும் சேர்த்து அப்படி கொண்டு வருவாங்க. அதில் தான் ஜோசியத்தை சொல்கிறது. அப்போ ஒருத்தருடைய படிப்புங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அனுபவம் கம்மியாக இருக்கலாம். இன்னொருத்தருக்கு அனுபவம் கூடுதலாக இருக்கலாம், படிப்பு கம்மியாக இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷார்ப்னஸ் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நுண்மான் நுழைபுலம்ன்றான், கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்றான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ன்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பகவான் ஒரு திறனை கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பைன் ஆகி அந்த ஜோசியத்தில் அந்த இன்டர்பிரிட்டேஷனாக டெலிவரி ஆகுது. அப்படி வெளியில் வர்றப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபாடுகள் வந்துடும். இப்போ சினிமா பார்க்குறோம்னாலே ஓரத்தில் உட்காந்து பார்க்குறவருக்கு ஒரு மாதிரி எல்லா உருவங்களும் நீளமாக தெரியலாம், தூரத்தில் உட்காந்து பார்க்குறவருக்கு ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, இப்போ ஒரு கிரக நிலையை பார்க்குறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம், சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னு படிக்கிறாங்க. மந்தன் சேய் இருவர் கூடி இருந்துட அது இது. சனின்னா மந்தன்னா சனீஸ்வரன், சேய்னா செவ்வாய்.
இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா சிக்கல் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மந்தன் செய் இருவர் கூடி இருந்திட அதுவந்தீது அந்த எதிரிடவுமாக அது அறுதியாய் தீம்புண்டாகும் உந்தவர் 4 3 ஓரெட்டு வத்தும் நோக்கில் அந்தமாய் நினைப்பர் கண்டாய் 6 மாதந்தண்ணில். நான் சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுனாக்க மிகப்பெரிய சிரமங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க வீடும் சேர்ந்து காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதே இது வந்து அதே சனி செவ்வாய் சேர்க்கைக்கு சொல்கிறான். நூதனம் இலங்கி ரெண்டில் நுடங்கிய சனி கூடில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்னா மாதனம் ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளோன்னா மிகப்பெரிய தனம் பெற்றவனாகவும் கல்வி கற்றவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் வருவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் சனி செவ்வாய் இருக்குதான், அதுலேயும் சனி செவ்வாய் இருக்குதான். அப்போது இந்த எடுத்து சொல்கிறோம் பாருங்கள், அதில் வரக்கூடிய வேறுபாடு இப்படி படிக்கிறோம். அப்படி படிக்கிறப்ப வந்து சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா இப்போ நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க அல்லது பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, இதில் எதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்ப நிலைங்கிறது வர்றது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ஒருத்தரை போலேயே ஜாதகம் வந்து இன்னொருத்தருக்கு வராது. அப்போது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு இது இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொன்னாலுமே அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வரப்போதா? வரல. ஒரே ஒரு மகாத்மா காந்தி தான் வருவார், அதே மாதிரி ஒரே ஒரு ஹிட்லர் தான் வருவார். அப்போது மாறி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து அதை வந்து ட்ரெயினப் ஆகிறோம். அப்புறம் அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஜாதகம் பார்க்குறப்ப இதிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு ஜாதகத்தை பார்க்குறப்ப அது வேறுபட்ட விஷயமா இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஜாதகமும் பார்க்குறதுக்கு வந்து கட்டமும் 9 கிரகமும் இருக்க மாதிரி தெரியுமே தவிர எல்லா ஜாதகங்களும் தன்னுள்ள வந்து நிறைய மாறுபாடுகளோடு இருக்கும். எப்படி 2 கண்ணு 1 மூக்கு 1 வாய் 2 காது அதான் முகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் படைச்சிருக்கான். ஆனால் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒருத்தரை போல் ஒருத்தருடைய முகச்சாயல் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி டை அடித்த மாதிரி வர்றதுங்கிறது வந்து 99.9% வராது இல்லையா? அந்த 0.1% எதுக்கு எடுத்துக்கிறோம்னா ஒருத்தரை போல் 7 பேர் இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இந்த 6 வித்தியாசங்கள் கண்டுபிடின்னு புத்தகத்துலலாம் போடுவாங்க பாருங்க, அது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை அப்படி ஜென்ரலாக அப்படி பார்க்குறதும் டக்குன்னு பார்த்ததுமே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு தான். அப்போது இந்த இருக்கிற விஷயங்கள் முகம்ங்கிறது வந்து இந்த டிசைனில் தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் இன்னும் அளவு தான் இருக்கணும்னு கூட ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் கோயிலில் வந்து சிற்ப சாஸ்திரத்தில் அது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கோவிலில் போனீங்கன்னா சிலை எல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, கற்சிலைகள். அதை வந்து வெளியில் இருக்க அந்த சிலையை வந்து நீங்கள் கையில் அளந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து என்ன சைஸ் இருக்கோ, தலையினுடைய உயரம் முகத்தினுடைய உயரம் வந்து என்ன இருக்கோ அது போல் 8 பங்கு இருக்கும். அதாவது உடம்பு மொத்தத்துக்கும். அப்போ மொத்தமாக அளந்தால் 8 பங்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சிலை வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவு குறைஞ்சிச்சின்னு வைங்களேன், அந்த உருவம் குட்டையாக தெரிகிற மாதிரியோ அல்லது ரொம்ப நெட்டையாக தெரிகிற மாதிரியோ அல்லது ஒரு அப்நார்மலாக தெரிகிற மாதிரியோ அது ஒரு வித்தியாசமான ஒரு சிலையாக இருக்குமே தவிர நார்மலாக பார்த்ததுமே வந்து உள்ளத்தை கவர்ற அளவுக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு வச்சுருக்கான். எது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த சிலைக்கே வந்து அளவு வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த இன்னொரு ஜாதகத்தை இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து பார்க்குறதுங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாது. பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால்வழி திரள் மில்கிவே அப்படி இப்படின்னு இப்போ புதுசு புதுசாக நிறைய பேரெல்லாம் வச்சாச்சு. அதில் வந்து சூரிய குடும்பமே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. பூமி சுற்றுறதுங்கிறது ஒரு பக்கம் விடுங்க, நவகிரகம் சுற்றுறதை விடுங்க, சூரிய குடும்பமே சுற்றிக்கிட்டு இருக்குது, பால்வழி திரளே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் வந்து ஒளியோட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் இந்த பிரபஞ்சம் விரிஞ்சிட்ருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து நம்மளுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் வந்து அந்த யூனிவர்ஸை பற்றி படித்தோம்னா வரும். அப்படி அது அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுற அளவுக்கு வந்துடும். அற்பத்தினும் அற்பமான நுண்ணுயிரி மாதிரி இருப்போம் நம்ம. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த ஒரே ஜாதகத்தை போல் இன்னொரு ஜாதகம் இல்லைங்கிறதுனால நம்ம படித்தது ஒரு ஜாதகத்தை பார்த்து படிச்சிருப்போம். அப்போ பலன் சொல்லலை, இன்னொரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிற மாதிரி வரும். அப்போ இதுக்கு இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கும் மாறுபடுறதுனால வருது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ சமயத்தில் ஒரே மாதிரி ஜாதகம் அமைஞ்சிரும். அது எப்படி அமையும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஊரில் பிறக்கிறார், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து டெல்லியில் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்தியாவில் டெல்லியில் பிறக்கிறார். இங்கேயும் ஒரு குழந்தை, அங்கேயும் ஒரு குழந்தை. இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்.
எது ராசி, நட்சத்திரம், இந்த இது லக்னம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி வந்துடும் சமயத்தில். அப்போ இவங்களுக்கு இந்த 2 ஜாதகங்களுக்கு இடையில எப்படி வேறுபடுத்துறது? சரி, இன்னொரு விஷயம் எடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப தூரமாக போகிறது. என்ன காரணம்னா, சென்னைக்கும் டெல்லிக்குமான அந்த வித்தியாசங்கிறது வந்து அச்சரேகை தீர்க்கரேகை வித்தியாசம் சும்மா லேசான அளவில் தான் இருக்கும். அதனால் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி ஜாதகம் வரும். இருந்தாலுமே ஒரே ஊரில் பிறக்கிற 2 குழந்தைகள், அல்லது ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற 2 குழந்தைகள், அல்லது ஒரே தாய்க்கு பிறக்கக்கூடிய ட்வின்ஸ், இப்படி வச்சுக்கிறோம். அப்போ ரெட்டை குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த 2 குழந்தையும் வந்து ஒரே நேரத்தில் தான் பிறக்க போகிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, அல்லது அடுத்தடுத்து பிறக்குது, நார்மல் டெலிவரியாகவே இருக்குது அப்படின்னாலும் அது வந்து அந்த ஒரே நேரம் தான் வரும், ஒரே ராசி தான் வரும், ஒரே நட்சத்திரம் தான், ஒரே லக்னம் தான், ஒரே மாதிரியான தசாபுத்திகள் கூட வரும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் வந்துடாது தசாபுத்தியில். அப்போது இந்த 2 ஜாதகத்துக்கும் எப்படி வந்து நம்ம வேறுபாடு எடுத்துக்கிறது? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸில் வந்து ஒருத்தன் சிவப்பாக இருப்பான், இன்னொருத்தன் கருப்பாக இருப்பான். அல்லது ட்வின்ஸில் வந்து ஒன்று வந்து பிரமாதமாக படித்து நல்லபடியாக செட்டில் ஆவாக, ஒருத்தருக்கு படிப்பே வராது. ஒருத்தர் வந்து ரொம்ப பேரண்ட்ஸுக்கு ஒபீடியண்ட்டாக வருவார், ஒருத்தன் சுத்தமாக சொன்னடியே கேட்க மாட்டான், அவன் ஜௌரியத்துக்கு தான் எல்லாம் செய்வேன்ற மாதிரியான அமைப்பில் இருப்பான். இந்த முரண்பாடுகள்லாம் எதுக்கு வருது? அது வர்றது எதுக்கோ வரட்டும், அது வந்து அவங்களுடைய கர்மா, அதனால் வரும். ஆனால் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஜாதக ரீதியாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இனிஷியல் மட்டும்தானே ஒன்றா போடுறோம், அதுக்கப்புறம் பேருன்னு வரையில் வந்து அந்த இனிஷியலுக்கு அடுத்து வரக்கூடிய பேர் எழுத்துக்கள் வந்து கூட்டுறப்ப வேறு வேறு நம்பர் வந்துடும், அப்போ வந்து அதில் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நம்பர் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பேர் நம்ம பார்த்து வைக்கிறது தானே, ஒரே நம்பர் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி வேரியேஷன் காமிக்கிறது? அப்போ நியூமராலஜி அந்த இடத்துல பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ அஸ்ட்ராலஜி வழியாக தான் போய் ஆகணும், ஜோதிடம் வழியாக தான் போய் ஆகணும். இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து எப்படி வந்து தனித்தனியாக பலன்களை எடுக்கிறது அப்படிங்கிறத ஜோதிடத்தின் வழியாக தான் கொண்டு போய் ஆகணும். எப்படி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப போட்டு அது என்ன சொல்லுவாங்க, பயங்கரமாக சிந்தனை எல்லாம் பண்ணி மண்டை உடச்சிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அதாவது இத்தனை டிகிரியில் லக்னம் இருந்தது, இதுக்கு இத்தனை டிகிரியில் லக்னம் வந்தது, இவ்வளோ மினிட் வந்து வித்தியாசப்படுது, அதனால இப்படி வருது அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு வந்து நட்சத்திர பாதம் உட்காருது பாருங்கள், அதுலேயே சேஞ்ச் இருக்காது. ஏன்னா இப்போ மிஞ்சி போனால் 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் பிறப்பாங்க, அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 3 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் தான் வரும். அடுத்தடுத்து எடுத்துருவாங்கல்ல குழந்தைய, 3 நிமிஷம் 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் என்ன வித்தியாசத்தை காமிச்சிட போகிறோம்? இல்லை. அப்போ ஜோதிட ரீதியாக இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு வரையில், இதுக்கு வந்து இந்த லக்னம் அப்படிங்கிற அந்த பிறந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து பிறந்த நேரத்தை வந்து எதை வச்சு எடுத்துக்கிறது? தலை வெளியில் வர்ற நேரத்தை வச்சு எடுத்துக்கிறதா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த டயத்தை வச்சு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டு. அது நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்ததா எனக்கு ஞாபகம். அதாவது என்னென்னா, குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிற வரைக்கும் பஞ்சபூதங்களில் காற்றுங்கிற அந்த ஒரு டச் இல்லாமலே இருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்கும். காற்றுங்கிறதும் பூமிங்கிறதும் டச் இல்லாமலே இருக்கும். அது பிறந்து பூமியில் விடுறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், மூச்சு இருக்கான்னு தானே எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது அந்த முதல்ல மூச்சு உள்ளே போது பாருங்கள், காற்று உள்மூச்சுன்னு போது பாருங்கள், அதுதான் பிறந்த நேரம். என்ன காரணம்? அது வரைக்கும் அந்த மூச்சுங்கிற அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தொப்புள் கொடி வழியாகவே போயிடுது. அந்த கருவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தொப்புள் கொடி வழியாகவே போயிடுது. ஆனால் குழந்தை பிறந்து விழுந்ததுக்கப்புறம் அது தானாக தனிப்பட்ட முறையில் தனித்து நிற்கிறதுக்கு முதல்ல மூச்சுன்னு ஒன்று விடணும். அப்போ உள்மூச்சுன்னு எடுக்குது பாருங்கள், அதுதான் பிறந்த நேரம். அப்போ குழந்தைக்கான எக்ஸாக்டான பிறந்த நேரம்ங்கிறது அந்த உள்மூச்சு எடுக்கிற டைம். அப்புறம் நீங்கள் தொப்புள் கொடி எப்பயோ கட் பண்ணுங்கள். சரி, அப்போது இந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி வந்துடுது, ஒரே லக்னம் வந்துடுது, ஒரே நட்சத்திர பாதம் வந்துடுது, எல்லாமே சரியாக வந்துடுது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி வித்தியாசத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்வின்ஸோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியாக வந்துடும் இல்லையா? அந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் கொடுப்போம். இந்த ஜாதகம் எதிலிருந்து எடுத்ததுன்னா, போன வாரம் வீடியோ போட்டோம் இல்லையா, மாஸ் கன்ஜங்ஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அப்படின்னு போட்டு, அதில் கமெண்ட்டில் வந்து மாரியப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருந்ததே வந்து அவருடைய ஜாதகத்தையும் அவருடைய தம்பியினுடைய ஜாதகமும் ரெண்டும் வந்து ஒரே டைம்னே கொடுத்துட்டார், அந்த டைம் வித்தியாசம் கூட இல்லைன்ட்டார்.
அப்போது இந்த 2 ஜாதகத்துக்குமான அவர் கேட்குற வித்தியாசம் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. நான் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டேன் லைஃப்பில், ஆனால் என் தம்பி இன்னும் பிறப்பிட்ட இடத்துலையே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், இவன் எப்போ செட்டில் ஆவாங்கிற மாதிரியான கேள்வியோடு வந்திருந்தார். ஆக்சுவலாக கமெண்ட்டில் பதில் சொல்கிறதுக்காக. இருந்தாலும் ட்வின்ஸுங்கிறதுனால இதை வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1990 ஜூன் மாதம் 18ஆம் தேதி 10 மணிக்கு பிறந்திருக்காரு. லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம். இவங்க 2 பேரும் பிறந்த நேரத்துக்கு இதுதான் ஜாதகம். சரி, ஏன்னா அவர் அந்த வேரியேஷனும் கொடுக்கல, 10 மணிக்கு தான் பிறந்திருக்கோன்னு கொடுத்துருக்காரு. இதில் என்ன கொடுத்தாருன்னா, மீ அண்ட் மை பிரதர் ஆர் ட்வின்ஸ், ஐ காட் குட் ஜாப் அண்ட் லைஃப் பட் மை பிரதர் நாட் எட் செட்டில்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த இவர் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டார், என் பிரதர் வந்து இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கார், இதுக்கு என்ன காரணம், எப்போ செட்டில் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் ரிப்ளை, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸில் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அது ஒரு பக்கம். இப்போ இவருடைய ஜாதகத்தை இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா, லக்னம் பார்த்தா 2 பேர்த்துக்கும் மகர லக்னம் வரும், ராசி பார்த்தா 2 பேர்த்துக்கும் மேச ராசி வரும், நட்சத்திரம் 2 பேர்த்துக்கும் அஸ்வினி நட்சத்திரம், தசா புத்தி 2 பேர்த்துக்குமே கேது தசை தான். இப்போ இதை எப்படி வேரியேட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வந்து ரொம்ப தூரம்லாம் யோசிக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டிய பதில். அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே பூந்து லென்ஸை வச்சு தேடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அதாவது மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இது வந்து மாரியப்பனுடைய ஜாதகமாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா முதல்ல வந்து அண்ணன் தானே, இதுலேயும் கருவாகிறதுல வந்து ஃபஸ்ட்டு கருவாகிறது 2வது குழந்தை, 2வது கருவாகிறது முத குழந்தை அப்படின்னு ஒரு குழப்பம்லாம் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை, பிறக்கிற டைமில் எது ஃபஸ்ட்டு வந்ததோ அது முத குழந்தை, 2வது வந்தது 2வது குழந்தை, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போ முதல்ல வந்தது அண்ணன் வர்றார். அண்ணனுக்கு வந்து இந்த ஜாதகத்தை அப்படியே அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. லக்னம் மகர லக்னம், லக்னத்தில் சனி உட்காந்துருக்கார். அப்போ லக்னத்தில் லக்னாதிபதி உட்காந்தா சிறப்பு தானே. உடையவன் லக்கினாதி 1 4 7 10 திடமுடன் குருவோடேக தீயோர் கேந்திர ஓணத்தும் மடவுடன் கூடார் வாரார் எட்டிலும் அணுகாராகில் இடமுடன் வாழ்வு தீர்க்க ஆயுசுவாய் கீர்த்தி அம்மேன்ட்டான். இப்போ தீர்க்க ஆயுசு உண்டு. சரி, அப்போது இவர் பிறந்தது கேது தசையில், அதுக்கப்புறம் சுக்கிர தசை நடந்தது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5க்கு அதிபதி, பஞ்சமாதிபதி சுக்கிரன். 3 வருஷம் 9 மாதம் தான் அவருக்கு வந்து கேது தசை இருப்பு இருந்தது. அதுக்கப்புறம் சுக்கிர தசை நடந்திருக்குது. சுக்கிரதசை 5க்கு அதிபதி, அந்த 5ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கார், வித்யாகாரகன். பொன்புதன் 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூறேன். அப்போ புதன் வலுவாக இருந்தால் தான் வித்தை சொல்ல முடியும். புதன் வந்து 4ஆம் பாவத்திலே நிற்கிறார். இன்னொரு பக்கத்தில் வந்து பட்டப்படிப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல வித்தை ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கார், அந்த இடத்துல சந்திரனும் இருக்கார். அப்போ வித்தையான் வித்தை தண்ணில் விளங்கிய சுபரோடேற புத்தியால் சுபரே பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் ஜதரனாகி உத்தரவாதியாகி உலகினில் இருந்து வாழ்வான் அப்படின்னா. அப்போ படிப்பை கொடுத்துருவார். அப்போ சுக்கிர தசையில் படிச்சிட்றாரு. 23 வருஷம் 9 மாதத்தில் இவருடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும். சூரியன் லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் நிற்கிறார், அவர் அட்டமாதிபதி. அஷ்டமாதிபதி தசை வந்து கேந்திர திரிகோணங்களில் உட்காந்துருந்தா தான் தப்பே தவிர அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. அப்போ அஷ்டமாதிபதி வந்து 6ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றான், அது யோகம். அவர் கூட இன்னும் 12ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்தே நிற்கிறார். அப்போ சூரிய தசை ஆரம்பித்ததுமே இவர் இடம் விட்டு இடமாற வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துரும். அப்போ ஊரை விட்டு ஊர் மாதிரி போய் வேலை அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிடுறார். 23 வயசுக்கு அப்புறம் 29 வயசு வர்ற வரைக்கும் சூரிய தசை. அந்த சூரிய தசை ஃபுல்லாக ஒரு இடத்துல வேலை பார்ப்பார். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர தசை 2020 மார்ச்சில் வருது. அந்த சந்திர தசையில் வேலையில் ஒரு இடமாற்றம் வரும். அது இல்லாமல் சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறார். மிக்கதாய மதிக்கு வெள்ளி கேந்திரம் இருக்கு, இந்த தக்கதாய கவிக்கு கேந்திரம் தனிரூரில் ஆயுள் உண்டாம், மக்களில் மிகுந்த நல்ல வாகன யோகம் உண்டாம், மெய்க்கவே இருப்பதாக சாற்றிடும் வேதம் 3 3 வேதத்திலையும் சொல்கிறதுன்படி 4ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து நின்றுச்சுன்னா, அதுலேயும் 4ஆம் இடம்னு இல்லை, எந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து நின்னாலும் மக்களில் மிகுந்த நல்ல வாகன யோகம் உண்டாம், மெய்க்கவே இருப்பதாக சாற்றிடும் வேதம் 3 வேதத்திலையும் சொன்னதன்படி யோகமாக இருக்கும்னு சொல்கிறான். அப்போது ஒரு சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, அதே மாதிரி கார் வண்டி வாகன வசதிகள். ஏன்னா 4ஆம் இடம் வந்து வாகனஸ்தானம், அந்த இடத்துல சுக்கிரன் வேறு உட்காந்துருக்கார் இல்லையா. அப்போது
ஒரு நாளுக்குடையோன் நாளில் உடஞ்சாமி பார்க்குமேனும் மருவு வாக்கியேனும் பொன்னோன் மண்ணு சுக்கிரனும் கூடி தருநாளில் இருக்க நாளவன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுட வாகனம் தான் சித்திக்கும் என்று சொல்லு அப்படிங்கிறான். இப்போ கார் வண்டி வாகன வசதிகள்லாம் அமைஞ்சிரும், பெரிய அளவில் செட் ஆயிடுவார். ரைட், இது வந்து அண்ணனுக்கு. இதில் எப்படியே நீளமாக நிறையா சொல்லிட்டே போகலாம், அது இருக்கட்டும். இப்போ தம்பிக்கு எடுக்கணும்ல, இதுக்கு அடுத்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதே டைமில் பிறந்தவருக்கு எப்படி எடுக்கிறது? இவருக்கு அடுத்து பிறந்திருக்கிறார் அவர். அப்போ நம்ம இளைய சகோதர ஸ்தானம்னு எடுத்துக்கிற வேண்டியது ரொம்ப சிம்பிளான வேலை. இளைய சகோதரன் எது? 3ஆம் இடம். அப்போ இவருடைய லக்னத்துக்கு 3ஆம் இடம் எது? மீனம் வந்துடுது. இப்போ மீனத்தில் செவ்வாய் வந்து அந்த மீனத்தை லக்னத்திலேயே இருக்கார். அந்த செவ்வாய் வந்து மீன லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதி. இப்போ தம்பிக்கு வந்து லக்னத்தை மீனமாக வச்சுக்கிடுங்க. அவருக்கு 9ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துருக்கார். 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னு ஒரு கவி உண்டு. அப்போ 5ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதியும் பாவகிரகமாக இருந்தாலும் அது சுபகிரகம் தான். அவர் வந்து அவருடைய லக்னத்தில் உட்காந்துருக்கார். யார்? 9ஆம் இடத்த அதிபதியான பாவகிரகமாக இருந்தாலும் அவர் சுபகிரகமாக மாறி லக்னத்தில் உட்கார்றார். அப்போ சொல்கிறான், சீவனில் சுபரை வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் வார்க்க வெய்யோன் கண்டவனி போல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்னுறார். எங்கள் செவ்வாய் வந்து லக்னத்திலேயே உட்காந்துடுறார். பொதுவாக செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துட்டாலோ அல்லது 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ அவங்களுடைய குணநலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடப்பாறு கம்பியை முழுங்கின மாதிரியே நிற்பாங்க. சிலர் வெறப்பாக நிற்பாங்க பாருங்க. அப்படி 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 தட்டி விட்டோம்னா டிங்கின சவுண்டு கூட வந்துடும். அவ்வளோ வெறப்பாக நிற்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு ஜாதகம். அப்போ லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால ஷார்ட் டெம்பர், வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவருக்கு கோவம் வந்துடும், பட்டக்குன்னு கோவம் வரும். அது மாதிரியான ஒரு மனுஷன். அதே மாதிரி அவருக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த அதிபதி லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறதுங்கிறது வலுவான அமைப்பு. அப்போ கல்வியை கொடுத்துருக்கோம். ஆனால் 5ஆம் இடத்துல கேது நிற்கிறார். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது. அதே மாதிரி வித்தையை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல அவருடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார். இப்போ இந்த காம்பினேஷன் எதை காமிக்குது அப்படின்னா, அண்ணனுக்கு படிப்பு வந்து சரசரன்னு அது வாட்டுக்கு வந்துடும். அவ்வளோ வேகத்தில் இவருக்கு தம்பிக்கு படிப்பு வராது. படிப்பு வந்து இவர் படிப்போட கொஞ்சம் போராடி மல்லு கட்டி இழுத்துட்டு வந்துடுவார். அப்படித்தான் இழுத்துட்டு வருவார். அப்போ தொழில் சார்ந்த கல்வி தான் கொண்டு வந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா கேது 5ல் நிற்கிறதுங்கிறதுனால படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் வயசு தான் 2 பேர்த்துக்கு ஒன்று தானே. அப்போ படிக்கிறார். இப்போ இவருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அதே தசை தான் நடக்குது. தசையிலையும் மாறுதல் கிடையாதுல்ல. அப்போ தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய தசையில் குரு புத்தி நடக்குது. சூரியன் வந்து அவருடைய லக்னத்துக்கு 6க்கு அதிபதி அவர் 4ஆம் இடத்துல நிற்கிறார். அதே மாதிரி 10க்கு அதிபதி குருவும் 4ஆம் இடத்துல நிற்கிறார். இப்போ குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்போ குரு வந்து 10ஆம் இடத்த அதிபதிங்கிறதுனால தான் இவருடைய கேள்வி, இவருடைய தம்பியுடைய செட்டில்மெண்ட், அதாவது கெரியர் செட்டில்மெண்ட், தொழிலில் எப்போ செட்டில் ஆவார் அப்படிங்கிற அந்த கேள்வியை நோக்கி போகிறார். இப்போ இவருக்கு குரு புத்தி முடிகிற வரைக்கும் தொழில் வந்து ஸ்திரமாக நிற்கிறதுக்கான அமைப்பு இல்லை. 2017 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி குரு புத்தி முடிஞ்சிருது. அப்போ அந்த குரு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி புத்தி வருது பாருங்கள். சனி லாபஸ்தானத்தில் கூட ராகுவோட நிற்கிறார். லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே யோகம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்தபது நொன்றாதி தருமாதி கூடுகனும் உதய குருவாய் மேவினும் வைத்த 11 வெகுவேறு உலாவினும் மகராச தனயோகனே அப்படின்னா நல்லபடியான தனபிராப்தம் சொல்லுன்றேன். அப்போ சனி புத்தி வரையில் செட்டில் ஆயிடுவார். சரி, தம்பிக்கான அமைப்பு இப்படி வருது, அண்ணனுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான வேறுபாடு இருக்குது பாருங்கள். அதில் தம்பியினுடைய ஜாதகத்தில் 7க்கு அதிபதியான சந்திரன் 4ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போது 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம்ங்கிறதுனால சொந்த பந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சாரி, ஒரு அண்ணனோட ஜாதகத்தில், அதாவது மாரியப்பனுடைய ஜாதகத்தில் லக்னம் மகர லக்னமாக வர்றதுங்கிறதுனால அவருக்கு 7க்கு அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனாலையும் 5க்கு அதிபதி கூட நிற்கிறதுங்கிறதுனாலையும் அவருக்கு சொந்தத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசி மனம் முடிச்சு வைப்பாங்க. தம்பியினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? அவருக்கு மீன லக்னம் இல்லையா, அவருக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி 7க்கு அதிபதி 3ஆம் பாவத்தில் போய் நிற்கிறார். அப்போ இவருக்கு சொந்தத்தில் திருமணம் கிடையாது, அந்நியத்தில் தான் திருமணம் நடந்தாகணும். அது மட்டும் இல்லை, லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷங்கிற பாயிண்டில் கொண்டு போகிறாங்க, அது தனி சாப்டர், அது இன்னொரு தடவை பேசுவோம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தார தோஷம் அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 இடத்துல எங்கே இருந்தாலுமே செவ்வாய். இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றாங்கல்ல, தீபாவளி ஆஃபர்லாம் போடுறாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு வீட்டுக்காரம்மா வாங்கினா இன்னொரு வீட்டுக்காரம்மா ஃப்ரீ, அந்த மாதிரி வந்துடும். அப்போ ட்வின்ஸு 2 சம்சாரத்தை வச்சு ஓட்டுறதுக்கான அமைப்பு வந்துடும். அதனாலேயே வந்து இவருக்கு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமான திருமணம் வர்றதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு.
அதே மாதிரி சூரிய தசைக்கு அடுத்து இவருக்கு சந்திர தசை வரும் இந்த ஜாதகத்துக்கு. அப்போ மூத்தவருக்கு அண்ணனுக்கு வந்து சந்திர தசை வந்து 7க்கு அதிபதி 4ல் தான் நிற்கிறார். அவர் தொடர்ந்து வேலை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். ஆனால் தம்பியுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதி சந்திரன் அஷ்டமாதிபதி சுக்கிரனை சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்றதுனால அவர் சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். எது? சந்திரதசை ஆரம்பித்ததும். சந்திரதசை எப்போ ஆரம்பிக்குது? 2020 மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆக இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் வந்து அது என்ன சொல்லுவாங்க, நிறைய வேறுபாடுகள் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் பிறந்தவங்க தான். லக்னத்தை மட்டும் நம்ம மாற்றி எடுத்துட்டா போதும். தம்பிங்கிறதுக்கான அந்த 3ஆம் இடம்ங்கிறத எடுத்துட்டாலே அது வாட்டுக்கு கடன்னு வந்துடும். அதனால தான் இவருடைய தம்பிக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் மச்சம் இருக்கும், அண்ணனுக்கு வந்து முகத்தில் மச்சம் இருக்கும், அதுவும் இடது பக்கத்தில். அப்போ இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து இத்தனை டிகிரியில் வந்ததா, இத்தனை மினிட்டில் வந்ததா, இன்ன பேரில் வந்ததா, அதுக்கு என்ன நம்பர், இதுக்கு என்ன நம்பரு, நம்ம ஒன்றும் ஆராய்ச்சியாக வேண்டியதில்லை. முதல்ல பிறந்தவருக்கு லக்னம், அடுத்து பிறந்தவருக்கு 3ஆம் இடம், அதுக்கடுத்து பிறந்தால் அதுக்கடுத்த 3ஆம் இடம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே போனோம்னா ரொம்ப க்ளீனாக அந்த ட்வின்ஸுக்கான ஜாதகத்துக்கு பலன்களை வந்து நம்ம கிளியராக எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அதுக்காகவே அந்த ஜாதகத்துக்கு வந்து கமெண்ட்டில் வந்திருந்தது, அந்த ஜாதகத்தை பிடிச்சி வச்சுருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு. இப்போ இது வந்து ட்வின்ஸுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ட்வின்ஸுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேறு மாதிரியான கிரக சேர்க்கை தானே வரும். அப்போ அதுலேயும் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரியாத்தியம் வரும், மாறுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்பவே போட்டு உழப்பி அதை கஜாமுஜான்னு பண்ணி அதில் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குது, அத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் பேசட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சிம்பிளாக இந்த வழியிலே எடுத்துக்கலாம். இது ரொம்ப எளிமையான வழியும் கூட. சரியா? இப்போ அதென்ன ட்வின்ஸுக்கு ஜாதகம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விளக்கத்தை இதில் கொடுத்துருக்கேன். அநேகமாக இது நம்ம நேயர்கள் எல்லாத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதுலேயும் வந்து பெரும்பாலும் எடுத்துக்காட்டு கொடுக்கக்கூடாது, இருந்தாலுமே இதில் எடுத்துக்காட்டு கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. பரவாயில்லை, அதனால் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க. அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.